வணக்கம். என் பேர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம கிட்னிக்காக ஆரோக்கியமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் பற்றி பேசப் போகிறோம். நீங்கள் YouTubeல நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீர்கள். எங்கள் சேனலிலும் பார்த்திருப்பீர்கள். வேறு இடங்களிலும் பார்த்திருப்பீர்கள். இத சாப்பிடுங்கள், இதனால் இது நடக்கும். அத சாப்பிடுங்கள், இதனால் அந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்வதை. ஆனா நீங்கள் எந்த ஒரு பழம் அல்லது காய்கறியையும் தினமும் அதிகமா சாப்பிடினால் அதனால் நன்மை குறைவாகவும் தீங்கு அதிகமாகவும் இருக்கும். பள்ளி காலத்துல நாம் ஒரு உணவு முறையை பத்தி படிச்சோம். அதற்கு பெயர் பேலன்ஸ்டு டயட், அதாவது எல்லா உள்ள உணவு முறை. அதில் புரோட்டீன், வைட்டமின்கள், கனிமங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதில் எந்த குறையும் இல்ல. அதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் படிச்சோம். அது ரொட்டேஷன்ல எல்லாவற்றையும் சாப்பிடுவது. அப்படி என்றால் நாம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள விரும்பினால், நம்முடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள விரும்பினால், பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடும்போது அவற்றின் தன்மைகளை கவனத்தில் கொண்டு மாற்றி மாற்றி சாப்பிட வேண்டும் என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். உதாரணமா நான் ஒன்று சொல்றேன். ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியில ஒரு ஆபத்தான நிலை ஏற்படுகிறது. அதை நாம் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் என்று சொல்கிறோம். இந்த நிலையில உடலுக்குள் அமிலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அமிலம் சிறுநீரகத்திற்கு சென்று சேதம் விளைவிக்கிறது. இந்த நிலை நமக்கு வேண்டும், வேண்டாமா? அப்படி என்றால் நாம் என்ன செய்வோம்? எதெதிலெல்லாம் அமிலம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி விடுங்க. எந்த அமிலம்? சிட்ரிக் ஆசிட், அஸ்கார்பிக் ஆசிட் இவையும் நீக்கி விடுங்கள். மற்றும் டார்டிக் ஆசிட் தக்காளியில இருக்கிறது, அதனாலதான் அதை நீக்கி விட்டோம். புளியில் இருக்கிறது, அதையும் நீக்கி விட்டோம். எலுமிச்சையில் இருக்கிறது, அதையும் நீக்கி விட்டோம். எனவே எந்த பொருளும் புளிப்பாக இருந்தால் எந்த வகையிலாவது கச்சையா புளிப்பாக இருந்தா வெந்ததும் இனிப்பாக மாறிவிடும். நான் எல்லாவற்றையும் நீக்கி விடுவோம். மாம்பழம், ஆரஞ்சு, திராட்சை ஆகியவை உள்ளன. ஏனெனில் இவைகளில் அமிலம் அதிகமாக உள்ளது. அது எந்த பழத்தையும் சுவையாக மாற்றுகிறது. இப்போது நாம் சுவைக்காக சாப்பிடலாம். ஆனா நம்முடைய உடல்ல ஏற்கனவே அமிலம் சேர்ந்து விட்டது. மேலும் நாம் இந்த அமிலத்தை நியூட்ரலைஸ் செய்யும் மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் அவையும் பயனற்றதாகி விடுகின்றன. எனவே அனைத்து சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள அனைத்து சிட்ரிக் பொருட்கள், அதாவது எந்த வகையான அமிலம் இருந்தாலும் அதை தவிர்க்க வேண்டும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு இப்போது என்ன ஆகிறது என்றால், அவர்கள் தக்காளி சாப்பிட முடியாது. கச்ச தக்காளி என்றால் முற்றிலும் சாப்பிட முடியாது. தக்காளி ஜூஸ் குடிக்க முடியாது. ஆனா மீதமுள்ள அனைத்து காய்கறிகளும் சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றன. ஆனா இன்னும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது நிலத்தடியில வளரும் மற்றும் பழுப்பு நிறம் கொண்ட காய்கறிகள். உதாரணமா உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி, சேப்பங்கிழங்கு, ஜிமிகண்டு, கச்சாலு. ஏனெனில் இவை நிலத்தடியில் வாழும். இதுல பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கும். அதனாலதான் இவை தவிர்க்கப்படுகின்றன. மீதமுள்ள எல்லா காய்கறிகளும் சாப்பிடலாம். ஆனா எந்த காய்கறியும் பியூரி மாதிரி அரைக்க முடியாது. உதாரணமா நாம் கீரை சாப்பிடலாம். ஆனா கீரை பியூரி, அதாவது கீரை சாக்கு மாதிரி செய்ய முடியாது. அதே மாதிரி வெந்தயம், பத்துவா போன்றவற்றையும் நீங்க காய்கறியில சேர்த்து அல்லது ரொட்டியில கலந்து கொண்டு சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதன் சாக்கு மாதிரி செய்ய முடியாது. சரி, இதை கவனத்துல வைக்க வேண்டாம். மீதமுள்ள எல்லா காய்கறிகளும் நல்லவ. இப்போது இந்த காய்கறிகளை எப்படி சாப்பிடுவது என்று பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் மாறி மாறி சாப்பிட வேண்டும். கேரட் சாப்பிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பூசணிக்காய் மட்டும் சாப்பிடக்கூடாது. தினமும் பைதா மட்டும் சாப்பிடாம மாற்றி சாப்பிடுங்க. தினமும் காய்கறிகளை மட்டும் உண்பவர்களுக்கு எடை குறையும். நோயாளிகள் அடிக்கடி வந்து, டாக்டர், நாங்கள் கட்டுப்பாடாக இருந்து இவற்றை மட்டுமே சாப்பிடுகிறோம் என்கிறார்கள். நாங்கள் வேற எதுவும் உண்பதில்லை. அவர்கள் நம்பிக்கையுடன் சொல்வதை எப்படி விளக்குவதென தெரியவில்லை. ஏனெனில் இது அவர்கள் உடலை வலுவிழக்க செய்கிறது. ஏனெனில் நீங்கள் கியா, தோரி, திண்டா மாற்றமே தினமும் சாப்பிடுகிறீர்கள் என்றால் இந்த காய்கறிகளில் அதிக அளவில் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் இருக்காது. இவை உங்கள் உடலை வாழ வைக்கும் அளவுக்கு போதுமானவை அல்ல. உங்கள் உடல் எடை தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். உடல்ல உள்ள கொழுப்பு, தசைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பலவீனமாக ஆரம்பிப்பீர்கள். மேலும் உங்கள் கிரியேட்டினின் அளவு மேல செல்லும் தான். அதனால இதை தினமும் சாப்பிடக்கூடாது. வாரத்துல ஒரு முறை 2 முறை சாப்பிட்டா பரவாயில்ல, அது புரிகிறது. ஆனா தினமும் 3 வேளையும் இதையே சாப்பிட்டா அது உங்கள் உடலை பாதிக்கும். அனைத்து காய்கறிகளும் கேரட், முள்ளங்கி, வெள்ளரிக்காய், பூசணிக்காய் எல்லாம் இருக்கின்றன. எல்லா காய்கறிகளும் சந்தையில கிடைக்கும். பருப்பு வகைகள் எல்லாம் வாங்கி வர வேண்டும். எல்லாம் செய்து சாப்பிட வேண்டும். ஒன்னும் விட்டுவிடக்கூடாது. எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த காய்கறி செய்ய வேண்டும் என்று புரியவில்லை என்றால் வெங்காயம் எடுத்துக்கொள், பூக்கோஸ் எடுத்துக்கொள், உலர்ந்த கறி செய்து சப்பாத்தியுடன் சாப்பிடு. நாள்ல எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று நினைத்தாலும் சாப்பிடலாம். எந்த தடையும் இல்ல. ஏனெனில் நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் உங்கள் சிறுநீரகத்துக்கு சக்தி கிடையாது. உங்கள் சிறுநீரகத்துக்கு சக்தி கிடைக்கவில்லை என்றால் அது செய்ய வேண்டிய வேலையையும் செய்யாமல் விடும். அதனால உங்கள் உடலில் வைட்டமின்கள், கனிமங்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவை நல்ல அளவில் இருக்க வேண்டும். அதற்காக சாப்பிடுவது அவசியம்.
ஏனெனில் சிறுநீரகம் முழுமையா பழுதாகிவிட்டா அது முற்றிலும் செயலிழந்துவிடும். நீங்க மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். 40, 45, 50 கிலோ தான் உங்கள் முழு எடை என்றால் உங்கள் டயாலிசிஸ் கூட நடக்கும் என்று மறந்து விடுங்கள். டயாலிசிஸ் நடந்தாலும் நீண்ட நாட்கள் உயிருடன் இருக்க முடியாது. அப்படி என்றால் உடலை வலிமையாக்க, உங்கள் இதயத்திற்கு வலிமை கொடுக்க, உங்கள் கண்களுக்கு வலிமை கொடுக்க, உங்கள் எல்லா சக்திகளுக்கும் வலிமை கொடுக்க நீங்க சாப்பிட வேண்டியதுதான். சரி, எல்லா காய்கறிகளும் அனுமதிக்கப்படுகின்றன. இப்போது பழங்களை பற்றி பேசலாம். பழங்கள் நமக்கு அவசியமானவை அல்ல. அவசியம் இல்ல. ஆனா அவை ஆன்டி ஆக்சிடென்ட்களால் நிரம்பியுள்ளன. அவை நம்முடைய முதிர்வை மெதுவாக்குகின்றன. ஆனா இதுல கூட அமிலம் இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல மாம்பழம், ஆரஞ்சு போன்றவை இவையெல்லாம் நாம் நிறுத்த வேணும். சரியா? மற்ற எல்லா பழங்களும் பச்சையா இருக்கும்போது புளிப்பா இருக்கும். பழுத்ததும் இனிப்பா ஆகும். அவையெல்லாம் சாப்பிடலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, எந்தெந்த பழங்கள் இப்படி இருக்கின்றன என்று. சீக்கு பழத்தை பச்சையாக சாப்பிட்டதுங்க. அது பச்சையா இருக்கும்போது கசப்பா இருக்கும். பழுத்ததோ ரொம்ப இனிப்பாக ஆகும். அதே மாதிரி நாஷ்பாத்தி, அது பச்சையா இருக்கும்போது கசப்பா இருக்கும். பழுத்ததும் இனிப்பா ஆகும். அதாவது எல்லா பழங்களும் பச்சையா இருக்கும்போது கசப்பாகி பழுத்ததும் இனிப்பா ஆகும் என்றால் அவை சிறுநீரக நோயாளிகளுக்கு பாதுகாப்பானவை ஆகிவிடும். அது பப்பாளி ஆகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், நாஷ்பாத்தி ஆகட்டும், சீக்கு ஆகட்டும். சில பழங்கள்ல பொட்டாசியம் அதிகமா இருக்கும். அவை தவிர்க்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு வாழைப்பழம், அதை தவிர்க்க வேண்டும். அதே போல் நம்முடைய தேங்காயும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் அதில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. பொட்டாசியம் அதிகமாக இருந்தா இதய பிரச்சனை ஏற்படலாம். இதய அட்டாக் வரக்கூடும். அதனாலதான் அது தவிர்க்கப்படுகிறது. மீதமுள்ள பழங்களின் பட்டியலை நான் உங்களுக்கு தருகிறேன். நன்கு யோசித்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா பழங்களையும் ஒரே நேரத்துல சாப்பிட வேண்டியதில்லை. மாறி மாறி சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பப்பாளி சாப்பிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆப்பிள் சாப்பிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நாஷ்பதி சாப்பிட வேண்டாம். எல்லாத்தையும் மாறி மாறி சாப்பிடுங்க. எந்த பழம் சீசன்ல கிடைக்கிறதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. ப்ளூபெர்ரி சிறுநீரகத்திற்கு நல்லது என்ற வீடியோக்களா பலர் அதை அதிகம் சாப்பிட தொடங்கினார். சிலருக்கு பலன் கிடைச்சது, சிலருக்கு ஏதும் இல்லை. அப்படிப்பட்ட சோதனைகளை செய்ய வேண்டாம். உங்களிடம் நிச்சயமான ஆதாரம் இல்லாம அந்த விஷயம் வேலை செய்கிறதுன்னு இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லா பழங்களும் மற்றும் காய்கறிகளும் நமக்கு ஆரோக்கியமானவை. ஏனெனில் அவற்றில் ஏதாவது ஒரு வைட்டமின் அல்லது கனிமம் இருக்கும். உடலுக்கு தேவையானதை அது எடுத்துக்கொள்ளலாம். மீதமுள்ள அனைத்தையும் உடல் வெளியேற்றிவிடும். அதனால் உங்கள் உடலை ஒரு நிலையான சப்ளை கிடைக்க செய்யுங்க. எல்லா காய்கறிகளும் மற்றும் எல்லா பழங்களும் அவை உங்கள் சிறுநீரக நிலையை பாதிக்காத அளவுக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்ல, உடல் இயங்கிக் கொண்டே இருக்கும். நீங்க சாப்பிடுவதை நிறுத்தி விட்டா யாரும் உங்களை பாதுகாக்க முடியாது. இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் எல்லோரும் நினைப்பது போல நான் ப்ளூபெர்ரி சாப்பிட்டால் நலம் பெறுவேன் அல்லது நான் எலுமிச்சை சாறு குடித்தால் நலம் பெறுவேன் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அதை நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீங்கள் அதை ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவை எந்த பயனும் தரப்போவதில்லை. உங்களிடம் ஏதேனும் அடிப்படை உள்ளது அல்லது உங்களிடம் ஒரு கோட்பாடு கூட இருந்தா, ஆம் இந்த விஷயம் இப்படி செயல்படலாம் என்று நான் பார்த்தேன், நான் படிச்சேன், எனவே தயவு செய்து அதை கொண்டு வாருங்க. நான் அதை உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். ஆனால் உங்கள் மீது சோதனை செய்யாதீர்கள். ஏனெனில் ஏற்படும் சேதத்தை திரும்ப பெறுவது முடியாத ஒன்று. அதனால உணவு மற்றும் பானங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். ஐசாட் லிங்கை நான் கீழே விளக்க பெட்டியில கொடுத்திருக்கேன். நீங்க சென்று அதை செய்யலாம். நீங்கள் கூகுள்ல தேடுங்க, ஏஐயின் உதவியை பயன்படுத்துங்கள், மகிழுங்கள், ஆனா தவறுகள் செய்யாதீர்கள். இதனுடன் நான் அனுமதி கேட்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.